மச்சான் 20 ரூபா கொடுறா. ஏய் என்ன 20 ரூபா அனுப்பிச்சு விடுறா. ஏய் என்ன கலாய்க்கிறியா? ஏய் 4 நாள்ல கொடுத்துறேன்டா. ஏய் ஏன்ட்ட அப்புறம் அவ்வளவு காசு இருக்கும்? ஏதோ ஒரு 500 ஆயிரம்னா என் மாமா வராரு, உனக்கா கேட்டு கொடுப்பேன். அவ்வளவு காசு கேட்கறேன் என்கிட்ட போயிட்டு. என்கிட்டலாம் இல்லடா, நானே முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். ஜிபேல இருக்க மாட்டா. என்ன ஜிபே? இந்தா பாரு. இது இல்ல, வேற அக்கௌண்ட். அப்பன் பிளஸ் 80,000 ரூபாய். பாஸ்வேர்ட் 2605. உனக்கு எப்படா தெரியும்? ஏய் எனக்கு போதே ஆகல, போயிட்டு ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா. என்கிட்ட எங்கடா காசு? அக்கௌண்ட்ல 80,000 ரூபாய் இருக்கு, எனக்கு ஒரு ஆஃப் சைடிஸ் வாங்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ போ. ஏய் பின் நம்பர் 0625 0625 0625. டேய் மச்சான், அது என் காசு இல்லடா. நான் சொன்னேன் எங்க அப்பா போன வாரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு, அதுக்கு பேர் என்னது போல்ட்டு, அதுக்கு வச்சிருந்த காசு மச்சான், ஆபரேஷன் பண்ணு. என் காசு தான் குத்துருவோம் மச்சான், சத்தியமா காசு தான் இல்லடா மச்சான் என்கிட்ட. அந்த காசு எப்படி சொன்ன தெரியுமா? எதுக்குடா? உனக்கு எப்படி எவ்வளவு காசு? அதுவா, அதான் என் மாமா இருக்கானே ஜோமரு, மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் மச்சான். எங்க அக்கா எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டான். அதான் அந்த கார்ல பீரோல கை விட்டுருவேன். 5000 10,000 தேரும், அதுல சேர்த்து வச்சுதான் மச்சான் இந்த காசு. ஏய் டைம் ஆச்சுன்னா கிளம்புற நீ. ஆனா வர உனக்கு போமாமா. எங்கம்மா போறீங்க? என்ன உன்ன சொல்லியாம இல்லையே. புத்தா ராயல் என்ஃபீல்ட் வாங்க போறான்டா. அதை முன் பண்ண கட்ட 80,000 கொடுக்க போய்கிட்டு. எப்படி இவ்வளவு காசு உங்ககிட்ட? அவன் உன்ன மாதிரி குடிக்காரன் நினைச்சா அவன் உழைச்சு சம்பாதிச்சான்டா அவன். ஓ சரி சரி. ஆமா ஆமா, நீ போமா, நான் வரேன். அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வரேன் போமா. மச்சான் ட்ரீம் பைக் தான் மச்சான்.